ஹலோ வியூவர்ஸ், வீடியோல நம்ம எப்படி ஒரு ப்ரொடக்டிவான ஒரு பர்சனை மாறுறது அப்படின்றத நம்ம ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, அப்போனா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்குன்னு ஒரு கோல் இருக்கணும். அதாவது ஒரு குறிக்கோள். அந்த குறிக்கோள் இருந்தால் தான் நம்ம அதுக்கு அகேன்ஸ்டா ஓட முடியும். ஸோ எக்ஸாம்பிள், உங்களோட கோல் என்னன்னா, நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்க போறேன், இல்லை நான் ஒரு பிசினஸை ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்லாட்டினா நான் ஒரு எம்என்சி கம்பெனில பிளேஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கோலை நீங்க ஃபர்ஸ்ட் செட் பண்ணணும். ஸோ ஒரு கோலை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு தேவையான விஷயம், அதுல என்னென்ன டாஸ்க் இருக்கு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு டாஸ்கா இருக்காது. இட் வில் பி பிக்கர் டாஸ்க். ஓகே, ஒரு எம்என்சி கம்பெனி நான் பிளேஸ் ஆகணும் அப்படின்னா, நான் என்னோட கம்யூனிகேஷனை என்ஹான்ஸ் பண்ணணும், நான் டெய்லி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், டெய்லி கோடிங் டைப் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ ஒரு கோல் அப்படின்றது மல்டிபிள் டாஸ்க். ஸோ அப்போ அந்த டாஸ்க்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறேன்னா, ஓகே, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் டாஸ்க். ஸோ அப்போ அந்த டாஸ்க் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ், அந்த டாஸ்க் எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணி ஒரு எக்ஸல் ஷீட்ல ஃபர்ஸ்ட் நீங்க அதை வந்து ஃபுல்லா என்டர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எக்ஸல் ஷீட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஹேவ் அ பிளான், ரைட்? ஸோ அந்த பிளானை நான் கண்டினியூஸா நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா, ஐ வில் பி ஏபிள் டு ரீச் மை கோல் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றது வரைக்கும் ஈஸி தாங்க, எல்லாராலும் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு இடம் உங்களுக்கு வேணும். தட் இஸ் கால்ட் அஸ் அன் என்விரான்மெண்ட். இந்த என்விரான்மெண்ட்ல தான் நீங்க உட்காந்து உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. நீங்க படிக்க போறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்க செட் பண்ணிருக்கணும். அந்த என்விரான்மெண்ட்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. முக்கியமா அவங்களோட மொபைல் போன் அந்த இடத்துல இருக்கவே கூடாது. ஓகே, ஸோ ஏன்னா மொபைல் இஸ் பில்ட் ஃபார் அட்டென்ஷன் சீக்கிங். உங்களோட நோட்டிபிகேஷன்ஸா வரும், அந்த நோட்டிபிகேஷன்ஸை பார்த்து யூ வில் வேல் அவே த டைம். ஒரு இன்ஸ்டாகிராம்ல நீங்க எடுத்து ஒரு நிமிஷம் இன்ஸ்டாகிராம் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா 1 hour ஈஸியா போயிடும், ரைட்? ஸோ அது வந்து உங்களோட ப்ரொடக்டிவிட்டி கில்லர். ஸோ மொபைல் இஸ் அ ப்ரொடக்டிவிட்டி கில்லர். ஸோ அந்த ப்ரொடக்டிவிட்டி கில்லரான அந்த டிவைஸ் நீங்க ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடாது. அப்புறம் உங்களோட என்விரான்மெண்ட் எப்பவுமே நீட் அண்ட் டைடியா இருக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே அந்த ஒர்க் பண்றதுக்கான ஒரு என்விரான்மெண்டா மாறணும். ஸோ அதனாலதான் நீங்க ஒர்க் பண்ற என்விரான்மெண்ட் நீட் அண்ட் டைடி, அதுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்கக்கூடாது. ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ், நீங்க வந்து உங்களுக்கு பிளான் இருக்குது, என்விரான்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம டே டு டே என்ன நான் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க பிளான் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க கூகுள் கேலண்டரை யூஸ் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு நான் இவ்வளவு டாஸ்க் நான் செய்ய போறேன், அந்த டாஸ்க்கு டைமை நீங்க போட்டுக்கோங்க. மேபி 9 to 10 நான் படிக்க போறேன், 9 to 10 இந்த வேலையை நான் செய்ய போறேன் அப்படின்னா, அந்த 9 to 10 அந்த டாஸ்க்கை அந்த கேலண்டர்ல நீங்க ஆட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா, யூ ஆர் பிளாக்கிங் த டைம். இந்த டைம்ல இந்த வேலை தான் நான் செய்ய போறேன், வேற எந்த வேலையும் நான் செய்ய போறது கிடையாது அப்படின்ட்டு உங்களோட டைமை நீங்க பிளாக் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேஸ். நிறைய பேரை இது செய்யறதே கிடையாது. ஸோ இந்த டைமை நீங்க பிளாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டாஸ்க் செய்யறதுக்கு நீங்க பர்டிகுலரா ஒரு டைம் கொடுக்கறதுனால, ஸோ அந்த டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த டாஸ்க் செய்யறதுக்கு மட்டும் நீங்க அலோகேட் பண்ணிடுவீங்க. So now it is time to execute your task. So இந்த ஃபேஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 50 to 70% வரைக்கும் வர முடியுங்க, எல்லாராலும் செய்ய முடியும். ஆனா எக்ஸிக்யூட்டிங் த டாஸ்க் அப்படின்றது தான் ரொம்ப கஷ்டம். எல்லா பிளான் இருக்கு, நான் அந்த டைம்ல பிளான் எக்ஸிக்யூட் பண்றணும் அப்படின்றதா யாருமே, நிறைய பேர் வந்து மேபி 1 day 2 day வீக் ஒரு மந்த் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஆனா அதை கண்டினியூஸா கன்சிஸ்டன்டா செய்யறாங்க அப்படின்னா, தட்ஸ் a big question, ரைட்? ஸோ எல்லாரும் அதை செஞ்சாங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்பாங்க. ஆனா நிறைய பேர் அப்படி இருக்கிறது கிடையாது. ஓகே, ஸோ எக்ஸிக்யூட்டிங் த டாஸ்க் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அப்போ நீங்க ஒரு 9 to 10 ஒரு டாஸ்க்கு டைம் கொடுத்துருக்கீங்கன்னா, அந்த டைமை அந்த டாஸ்க்கு மட்டும் அலோகேட் பண்ணுங்க. வேற எந்த ஒரு வேலையும் அதில் செய்யக்கூடாது. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹேக், ரைட்? வேற எந்த வேலை வந்தாலும் நான் அதை செய்யக்கூடாது. ஒன்லி தட் டாஸ்க் ஹேஸ் டு பி டன். ரெண்டாவது, மல்டி டாஸ்கிங் அப்படின்றது ப்ரொடக்டிவிட்டி கில்லர். மல்டி டாஸ்கிங் எந்த ஒரு டைம்லயும் நீங்க மல்டி டாஸ்கிங்கை பத்தி நீங்க யோசிச்சு கூட பார்க்க கூடாது. மல்டி டாஸ்கிங்கை கம்ப்ளீட்டா ஒமிட் பண்ணிடுங்க. மூணாவது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களோட பிரெயினை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. உங்களோட மைண்டு இட் வேல்ஸ் அவே. உங்களோட மைண்டு அப்படின்றத கிட்டத்தட்ட ஒரு மேட் ஹார்ஸுக்கு ஒப்பிடலாம், சரியா? அது வந்து கண்டதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். இட் கீப்ஸ் ஆன் திங்கிங் சம்திங். இட் டசன்ட் ரெஸ்ட் அட் ஆல். நிறைய பேர் வந்து தூங்கும்போது கூட ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி உங்களோட மைண்ட் அப்படிதாங்க இருக்கும். இட்ஸ் அ பவர்ஃபுல் மெஷின், இட்ஸ் அ பவர்ஃபுல் ஹார்ஸ். ஓகே, ஸோ அந்த மைண்டை நீங்க கண்ட்ரோல் பண்ணா மட்டும்தான் உங்களோட டாஸ்க்கை நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்போ மைண்டை கண்ட்ரோல் பண்றது எப்படி அப்படின்றத நம்ம இந்த இடத்துல லேர்ன் பண்ணி ஆகணும். ஸோ ஹவு டு யூ கண்ட்ரோல் யுவர் மைண்ட்? எப்படி நீங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, யூ ஹேவ் டு கிவ் ஆர்டர்ஸ் டு யுவர் மைண்ட். எப்படின்னா,
மேபி எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நாள் தூங்கி எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, மார்னிங் ரிச்சுவல்ஸா இருக்கிற ப்ரஷ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் பாத் பண்ணுவீங்க, சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே யூ ஹாவ் டு கமாண்ட் யோர் மைண்ட். நான் இப்போ என்னோட ஒர்க் ஸ்பேஸுக்கு போகணும், ஒர்க் ஸ்பேஸுக்கு போ அப்படின்ட்டு நீங்க கொடுத்தீங்கன்னா யோர் மைண்ட் ஜஸ்ட் லிசன்ஸ் டு இட் அண்ட் அதை மட்டும்தான் செய்ய வரும். ரைட், ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது அது மட்டும்தான் அதை செய்யற மாதிரி யோசிக்கிற மாதிரி வச்ச உடனே யூ வில் கோ டு யுவர் பிளேஸ். நான் இப்போ இந்த டாஸ்க்கை ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு யூ ஹேவ் டு கிவ் த கமெண்ட் டு யுவர் மைண்ட். ஸோ இப்படி நீங்க ஒவ்வொரு டாஸ்க்கையும் நீங்க செய்யும் போது யூ ஆர் கிவிங் கமெண்ட் டு யுவர் மைண்ட் அண்ட் யுவர் மைண்ட் டியூன்ஸ் டு யுவர் ஃப்ரீக்வன்சி. உங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கலா டே பாஸ் ஆக டியூன் ஆகிரும். ஓகே, ஸோ இப்போ இப்படி நீங்க செய்யும் பொழுது யூ வில் பி எக்ஸிக்யூட்டிங் யுவர் டாஸ்க். உங்களோட டாஸ்க்கை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களோட கோலுக்கு நேராக நீங்க டே டு டே நீங்க ப்ராக்ரஸ் ஆகிறத நீங்க டெய்லி பார்க்க முடியும். சரியா? ஸோ அந்த கோலுக்கு நேராக நீங்க அச்சீவ் பண்ணிட்டே இருப்பீங்க. ஸோ சக்சஸ் வருதோ இல்லையோ, பட் யூ ஆர் ப்ரொடக்டிவ் எவ்ரி டே. ரைட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சக்சஸ் ஆவாங்க, எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ஒன் டே வில் கிவ் யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் சக்சஸ். ஸோ இந்த பிளானை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒன்னே ஒன்று மட்டும் நீங்க பார்க்கணும். எல்லாருக்கும் பிளான் போடுறது கிளீனா எல்லாரும் பிளான் போட போறது கிடையாது. சரியா? ஸோ ஒரு பிளான் நீங்க போடும்போது சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். இந்த பிளான்ல இந்த டாஸ்க் வேண்டாம், நான் புதுசான டாஸ்க் ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஆட் தட் டு யுவர் டாஸ்க். சரியா? அந்த எக்ஸல் ஷீட் சொல்லியிருந்தோம்ல, அந்த எக்ஸல் ஷீட்டுக்குள்ள உங்களோட டாஸ்க் எல்லாம் ஆட் பண்ணி டே டு டே ரிவைஸ் பண்ணி பாருங்க. ரிவ்யூ பண்ண வேண்டியது அவசியம். இட் இஸ் ரிவ்யூவிங் ஃபேஸ். எக்ஸிகியூஷன் ஃபேஸ், செட்டப் ஃபேஸ் நடந்துச்சு, எக்ஸிகியூஷன் ஃபேஸ் நடந்துச்சு, மூணாவது ரிவ்யூ ஃபேஸ் தான் பண்றோம். ரிவ்யூ ஃபேஸ்ல உங்களோட டாஸ்க்கை ரிவ்யூ பண்ணிட்டு அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணுங்க, கரெக்டா நான் ப்ராக்ரஸ் பண்றேன்னா ப்ராக்ரஸ் பண்ணுங்க. எல்லாத்தையுமே நீங்க ரிவ்யூ பண்ணி கரெக்டா உங்களோட ஷெட்யூலை அலோகேட் பண்ணிக்கோங்க. நீங்க ஷெட்யூல் பண்ணா மட்டும்தான் யூ வில் பி an achiever. Why? Because நீங்க பெரிய பெரிய ஆட்களெல்லாம் நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா they have a schedule. பெரிய ஆக்டர்ஸ் ஆர் பெரிய ஆட்களை நீங்க போய் மீட் பண்ணணும்னா யூ ஹேவ் அன் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களோட டேயை அவங்க பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த நாள்ல இதை பண்ணுவேன், இந்த நாள்ல இந்த நேரத்துல இதை தான் நான் செய்வேன் அப்படின்ட்டு தே பிளான். பிகாஸ் இப்படி நீங்க பிளான் பண்ணும்போது யூ வில் நாட் பி ஸ்ட்ரெஸ்டு. எந்த ஒரு அடிஷனல் வேலையும் நீங்க எடுக்க போறது கிடையாது. நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் குறையும். ஸோ நமக்கு ஷெட்யூலிங் அப்படின்றது ரொம்ப அவசியம். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன் திங் இஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி. So this physical activity is so important, man. Right? எதுக்காக அப்படின்னா நீங்க சக்சஸ்ஃபுல் பர்சன் பாத்தீங்கன்னா அவங்க ஒர்க் மட்டும் பண்றது இல்லைங்க, அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி, எய்தர் தே கோ ஃபார் ஜிம் ஆர் சைக்கிளிங் ஆர் வாக்கிங் ஆர் ரன்னிங், வாட் எவர் இட் இஸ், ஒரு ஷட்டில் ஆடுவாங்க, ஏதாவது ஒரு கேம், ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா அவங்களோட ஒரு டே டு டே ஆக்டிவிட்டியாவே வச்சிருப்பாங்க. டெய்லி ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா உங்களோட பிரெயின் எப்பவுமே ஆக்டிவா இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் வாட், ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டியா கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும். எய்தர் கோ டு ஜிம் ஆர் வீட்லயே உட்காந்து ஒரு 10 or 30 minutes ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லாட்டினா ரன்னிங் போங்க, சைக்கிளிங் போங்க, ஷட்டில் ஆடுங்க, ஏதாவது ஒன்று பண்ணணும். ஓகே, ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து மஸ்ட் இன் யோர் ப்ரொடக்டிவிட்டி லைஃப் சைக்கிள். ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த எண்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வருங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வரும்போது யூ வில் மைண்ட் யோர் ஓன் பிஸ்னஸ். உங்களோட பிஸ்னஸ் மட்டும் நீங்க பார்ப்பீங்க, வேற ஒரு விஷயத்துல நீங்க தலையிட மாட்டீங்க. ஒரு உங்களோட டாஸ்க்கை நீங்க எக்ஸிக்யூட் பண்றதுனால நீங்க வந்து உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு கோலுக்கு நேராக நீங்க டெய்லி மூவ் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி நம்ம செய்யறதுனால அவர் லைஃப் வில் பி அ ப்ரொடக்டிவ் லைஃப். நம்ம இதை சமரைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் செட்டப் ஃபேஸ்ல நீங்க வந்து ஒரு கோலை செட் பண்றீங்க, அதுக்கான என்னெல்லாம் டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்றோமோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம், அடுத்து என்விரான்மெண்ட் செட் பண்ணிக்கிறோம், அடுத்தது டெய்லி என்னெல்லாம் பண்ண போறோம்ன்றத பிளான் பண்றோம். ஸோ இதெல்லாம் செட்டப் ஃபேஸ். தென் பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றோம். ஒன்லி அந்த டாஸ்க்கை மட்டும்தான் செய்யணும், உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும். ஃபைனலி அதை ரிவ்யூ பண்ணணும். உங்களோட டெய்லி நீங்க பண்ற டாஸ்க்ல எப்பவுமே நீங்க ரிவ்யூ பண்ணி அதை அப்டேட் பண்ணணும். அண்ட் அடிஷனலி உங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு வேணும். ஸோ இதெல்லாம் நம்ம செய்யும்போது யூ டர்ன் இன்டு அ ப்ரொடக்டிவ் மெஷின். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் லீவ் அ கமெண்ட் ஸோ தட் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்ட்ஃபுல்லா இருக்கும். ஓகே, கமெண்ட் போட மறக்காதீங்க. ஓகே, தேங்க்யூ.